மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்ட். என்ன கான்ஃப்ளிக்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த மும்மொழி கல்விக் கொள்கை இயக்கமாக படிப்பு சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஒரு பிரளயம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம், அதாவது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் மூலமாகவும், அந்த திட்டத்தின் மூலமாகவும், இந்திய அரசாங்கமானது நவோதயா ஸ்கூல்ஸ் அந்த திட்டத்தின் மூலமாகவும் குழந்தைகளுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்கணும் என்று நமது பாரத பிரதமர் நினைத்து கொண்டு அந்த திட்டத்தை துவக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நமது மாநில அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு அதுக்கு 2 வருஷமும் நான் அந்த திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வருஷம் அதுக்கு உண்டான அமௌண்ட்டையும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் திட்டத்தை கொண்டு வர முடியாது, ஹிந்தி இம்போசிஷனை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பல்ட் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த திட்டத்தின் மூலமாக ஹிந்தி இம்போசிஷனே கிடையாது. உங்களுக்கு என்ன மொழி பிடிக்கிறதோ, தமிழ், ஆங்கிலம், 3வது மொழி என்ன மொழி பிடிக்கிறதோ அந்த மொழியை நீங்கள் படிக்கலாம். ஒன்று தமிழ் 5வது வரைக்கும் தமிழ் வழி கல்வி, அப்புறம் ஆங்கிலம் கண்டிப்பாக ஒரு படித்தாகணும், பேசிக்காக தெரிஞ்சாகணும். அடுத்து 3வது மொழி ஹிந்தியோ, கன்னடமோ, தெலுங்கோ, இல்லை உருதோ, இல்லை எந்த ஜப்பானீஸோ, இல்லை சைனீஸோ, எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு அந்த திட்டத்தின் மூலமாக இந்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் நமது மாநில அரசாங்கம் அதை ஒத்துக்கொள்ளாமல் மக்கள்கிட்ட ஒரு பொய்யான செய்தியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை பரப்புரையை பரப்பிக்கிட்டு இருக்காங்க நமது மாநில அரசாங்கம். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு, மாநில அரசாங்கமானது பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசின வகையில் 3வது மொழி, அதாவது ஹிந்தியை திணிக்கக்கூடாதுல, ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் பேசுகிற வகையிலேயே நிறைய பேர் அதே கருத்தையே சொல்கிறாங்க. நம்மளும் எவ்வளவோ மக்கள்கிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சில பேர் அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, ஹிந்தி இம்போசிஷன் தான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த திராவிட கொள்கையை மனசில் ஏற்றுனதுனால அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எஜுகேஷன் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள், அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையிலையுமே மக்களுக்கான ஃப்ரீயான ஒரு மெடிக்கல் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறையா திட்டங்களை நிறைவேற்றிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பிரதான் மந்திரி யோஜனா, அந்த மெடிக்கல் ஷாப், பிரைம் மினிஸ்டருடைய மக்கள் மருந்தகம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பல கிளைகளை ஓப்பன் பண்ணி மக்களுக்கு அனைத்து மெடிசனும், சுகரு, பிபி போன்ற அனைத்து மெடிசனும் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிறதுக்கான வழிகளை செஞ்சு அது இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்கிற. நிறைய மக்கள் வர்றாங்க, வாங்குறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. ஓட்டு போடாமல் மோடிக்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவே கருத்துக்களை பரப்புகிறாங்க. இவ்வளோ விஷயம் கண்ணிலேயே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டிக்கிறாங்க. வீடு கட்டினாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய இலவச வீடை கட்டிக்கிட்டு மோடிக்கு எதிரான நிறையா விஷயங்களை பரப்புரை செய்கிறார்கள் மக்கள். இதை நம்ம ஆல்ரெடி நடைமுறையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மத்திய அரசாங்கம் இந்த கல்விக் கொள்கை நவோதயா ஸ்கூல்ஸும் சரி, இல்லை பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் மூலமாக, இல்லை கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் மூலமாக 3வது மொழி உங்களுடைய இஷ்டப்பட்ட மொழியை நீங்கள் படிச்சுக்காங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஹிந்தி இம்போசிஷன் இதில் கிடையவே கிடையாது. மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ரொம்ப லோ ஃபீஸ், வெறும் 1000 ரூபா 500 ரூபா ஃபீஸில் தான் அதுவும் உங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே உங்களுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. மெட்ரிக் சிலபஸ் கிடையாது, இல்லை சமச்சீர் கல்வி கிடையாது. சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கூல்ஸ் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை முன்னெடுத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தமிழக மக்கள் நிறைய பேர் இன்னமும் அதை புரிந்து கொள்ளாமல் ஹிந்தி இம்போசிஷனே சொல்லி இந்த தவறான பரப்புரையை காதில் வாங்கி தவறாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு
அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் உங்களுக்கு நல்லது நினைக்கணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா, அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு அரசு வேணும்னா, அதே சமயத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை, தரமான வாழ்க்கை, நல்ல அரசியல் சூழ்நிலை, நல்ல சுகாதார அமைப்பு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மோடி அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டே. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திமுக ஒரு அமைச்சர் எடுத்துக்காங்களேன், அவர் ஸ்கூல் வச்சுருக்கார், சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருக்கார், இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கார், மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கார், பாலிடெக்னிக் காலேஜ் வச்சுருக்கார், நர்சிங் காலேஜ் வச்சுருக்கார், சாராய ஆலை வச்சுருக்கார், மெடிக்கல் கம்பெனி வச்சுருக்கார், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மால்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் அந்த செய்தியை வச்சே நீங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டுருக்கலாம். ஒரு ஆள், ஒரு திமுகவினுடைய சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வரக்கூடிய சரக்குகள், அதாவது ட்ரிங்க்ஸ், சாராயம் தயாரிப்பு ஆலைகளையும் வச்சுருக்காங்க. அந்த சாராயத்தை குடித்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்கள் உடம்பு தான் முக்கியம், உங்களுக்கு உயிர் தான் முக்கியம், ஹெல்த்து தான் முக்கியங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்துக்கு, அதே மாதிரி இங்கே நமது மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களின் தலைமையிலான மாநில பாஜகவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.